ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. சோயா வறுவல் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த சோயாவோட பச்சை வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு முறை சோயா வறுவல் செய்து பாருங்கள். இது பார்க்குறதுக்கே அப்படியே ஏதோ நம்ம மட்டன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்க பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த சோயாவோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட வராமல் சூப்பரான சுவையான சோயா மிளகு வறுவல் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரு தடவை இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்து பாருங்கள். இப்போ இதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். சோயா வந்து சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும், அதேமாதிரி பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சோயா தான் ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு இதை வந்து ரொம்ப நாள் தண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா ஒரு வாட்டி சுட தண்ணி ஊற்றிட்டு உடனே இதை வந்து நீங்கள் ஒரு 2 செகண்ட் விட்டாலே போதும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஊறி வந்திருக்கும். இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துருங்க. அலசி எடுத்துகிட்டு நல்லா அந்த சோயாவில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம்னாலே அந்த சோயாவோட ஸ்மெல் கொஞ்சம் வராமல் இருக்குங்க. அதுவும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சு செய்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வெறும் ரச சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க இது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 50% தாங்க ஊறி இருக்கணும். முழுசாக ஊறிடுத்துனா நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அந்த பதம் சரியாக வராது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. நம்ம எப்படி சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும் நம்ம மேக்னேட் பண்ணிட்டோம்னா அந்த மசாலாலாம் சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த சோயாவில் அந்த மசாலா இறங்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மசாலாலாம் சேரும்போது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 2 பச்சை மிளகாயை நல்லா கீரி சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு 4 வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். இந்த சோயா கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் மசாலா சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. நான் வந்து இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கும் போதும் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இந்த சோயாவுக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து மெயினாக அந்த மசாலா தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். இது நம்ம கடைசியாக இறக்கும்போது தான் தூவி இறக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே அதில் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இது கூட ஒரு 3 வரமிளகாய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. நம்ம தாளிக்கும் போது வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இதை மட்டும் நல்லா வெறும் எண்ணெய் சேர்க்காமல் வெறும் கடாயில் சேர்த்து வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வறுத்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அது நல்லா அந்த சுருளை நம்ம சிக்கன் வறுக்கிற மாதிரியோ மட்டன் வறுக்கிற மாதிரியோ இது இந்த சோயாவையும் வறுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் மீதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம சோயா சேர்க்குறோம்னா அதுக்கு நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதில் வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வெங்காயம் சோயாவிலே சேர்த்துட்டோம். மீதி இருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கிரேவி மாரி ரெடி பண்ண போகிறதில்ல, சுக்காவாக ரெடி பண்ணுறதுனால ஒரு 2 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வதங்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்பை வந்து கரெக்டாக செய்யும்போது நம்மளோட ஃப்ரை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா மசிய வதங்கிடுது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சோயாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்பயே நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. அந்த சோயாவோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சோயாவோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு.
இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷமாவது அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ரொம்ப அதிகமான அளவுக்கு எண்ணெயை விடலை, அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வரட்டும். இதில் ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஒரு 3 கை அளவுக்கு தண்ணி தெளித்து மட்டும் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே சோயா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போக நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மசாலாவும் நல்லா ஆறி இருக்கும். அதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மசாலா தாங்க இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் பாருங்கள். ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. திரும்ப எடுத்து நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல அந்த கடாயில் பிடிக்க பிடிக்க கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்ல அந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்பியான லேயரும் வரும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த கலரும் பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு கலரில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாதத்தோட சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி கலந்து இறக்கணும்னா சுவையான நம்மளோட சைவ ஈரல் வறுவல், மட்டன் வறுவல் எப்படி வேணால் சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான சோயா வறுவல் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.